கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு திரும்பும் தருணம் மிகவும் அருகில் வந்து நிற்கிறது. நீ இத்தனை நாட்களாக உன் உள்ளத்தில் சுமந்த வலிகள் எல்லாம் ஒரே நாளில் மறைந்து போய்விடாது என்று உனக்கு தெரியும். ஆனாலும் இருள் முழுவதும் நிலைத்திருக்க முடியாதது போலவே கண்ணீரும் என்றும் உன் கண்களில் குடியிருக்க முடியாது. ஒரு காலம் வரை அது உன் மனத்தின் மொழியாக இருந்திருக்கலாம். உன் இதயத்தில் சொல்ல முடியாத வேதனைகளுக்கு அது அமைதியான சாட்சியாக இருந்திருக்கலாம். உன் உயிர் தாங்கிக் கொண்ட துயரங்களுக்கு அது ஓர் அடையாளமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த அடையாளம் மாறப்போகிறது. உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரப்போகிறது. அது வெறும் சிரிப்பு அல்ல என் தங்கமே. அது போராடி வென்ற ஆன்மாவின் சிரிப்பு. உடைந்து மீண்டும் நின்ற இதயத்தின் சிரிப்பு. காத்திருந்து கிடைத்த அருளின் சிரிப்பு. அந்த தருணம் மிக அருகில் இருக்கிறது. என் தங்கமே, நீ அழுத ஒவ்வொரு இரவும் வீணாக போகவில்லை. யாரும் பார்க்காத நேரத்தில் தலையணையை நனைத்த கண்ணீர் வீணாகவில்லை. யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் உடைந்து கிடந்த அந்த தருணங்கள் எல்லாம் தெய்வத்தின் கணக்கில் எழுதப்பட்டிருக்கின்றன. உலகம் சில நேரங்களில் உன் வலியை பார்க்காமல் போயிருக்கலாம். உன் அருகில் இருந்தவர்களுக்கே உன் மனக்காயம் முழுமையாக புரியாமல் போயிருக்கலாம். நீ சிரித்த முகத்துக்குள் மறைந்திருந்த உடைந்த சத்தத்தை யாரும் கேட்காமல் போயிருக்கலாம். ஆனால் உன் கண்ணீரை வானம் பார்த்தது. உன் மௌனத்தை அருள் கேட்டது. உன் மனம் உடைந்த நேரத்தில் கூட நீ முழுவதும் சிதறி போகாமல் தாங்கிக் கொண்டிருந்த அந்த பொறுமையை தெய்வம் ஆசீர்வதித்தது. அதனால் தான் இப்போது கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு திரும்பும் நேரம் உன் வாழ்க்கையில் திறக்கத் தொடங்குகிறது. என் தங்கமே, சிலர் நினைப்பார்கள் சிரிப்பு என்பது சந்தோஷம் இருக்கும் போது மட்டும் வரும் என்று. ஆனால் உண்மையில் ஆழமான சிரிப்பு என்பது துன்பத்தை தாண்டி வந்தவர்களுக்கு தான் கிடைக்கும். எதுவும் காயப்படுத்தாத வாழ்க்கையில் சிரிப்பு சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதிகம் அழுத பிறகு சிரிக்கும் மனிதரின் முகத்தில் ஒரு வித்தியாசமான ஒளி இருக்கும். அது உள்ளத்தின் வெற்றியின் ஒளி. அது மீண்டெழுந்த மனதின் ஒளி. அது கடவுள் கைவிட்டுவிடவில்லை என்ற உணர்வின் ஒளி. நீ இப்போது அந்த ஒளியை அணியப் போகிறாய். இதுவரை உன் கண்களில் இருந்த ஈரப்பதம் மெதுவாக விலகி அதன் இடத்தில் நம்பிக்கை தங்கப் போகிறது. உதடுகளில் மறந்து போன சிரிப்பு மீண்டும் பாதையை கண்டுபிடிக்கப் போகிறது. இதயத்தில் நிற்காமல் இருந்த கனமான மூச்சு மெதுவாக இலகுவாக மாறப் போகிறது. இது திடீரென நடப்பதில்லை. ஆனால் ஆரம்பமாகி விட்டது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் கண்ணீர் வந்ததற்கு காரணங்கள் பல இருந்திருக்கலாம். நம்பியவர்கள் காயப்படுத்தியிருக்கலாம். உன் நல்ல மனதை யாரோ தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். குடும்பத்தில் சொல்ல முடியாத சுமைகள் இருந்திருக்கலாம். பணத்தால், உறவால், உடலால், மனதால், எதிர்பார்ப்பால், தனிமையால், பயத்தால் பல விதமான சோதனைகள் உன்னைச் சுற்றி நின்றிருக்கலாம். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் உள்ளம் கனத்திருக்கலாம். ஏன் இவ்வளவு துன்பம் என்று நீ வானத்தை பார்த்து அமைதியாக அழுதிருக்கலாம். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்று மனம் கேள்வி கேட்டிருக்கலாம். எல்லாருக்கும் சிரிப்பு இருக்க ஏன் எனக்கு மட்டும் கண்ணீர் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் உன் முடிவை எழுதவில்லை. இவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. கண்ணீர் உன் நிரந்தர அடையாளம் அல்ல. அது ஒரு பருவம். இப்போது அந்த பருவம் முடிவை நோக்கி செல்கிறது. என் தங்கமே, கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு திரும்பும் தருணம் எப்போது தெரியுமா என்று நீ உன் உள்ளத்தில் கேட்கும்போது பதில் மிகவும் மென்மையானது. அது நீ முழுவதும் மறந்து சிரிக்கும் ஒரு நாள் மட்டும் அல்ல. அது முதலில் ஒரு சிறிய இலகுவாக உன் உள்ளத்தில் பிறக்கும். ஒரு காலை நீ எழுந்தபோது வழக்கம் போல் இதயம் கனமாக இருக்காது. ஒரு நாள் யாரோ சொன்ன ஒரு வார்த்தை உன் முகத்தில் சின்ன சிரிப்பை வரவழைக்கும். ஒரு குழந்தையின் சிரிப்பு உன் மனதை மெதுவாக உருக்கும். ஒரு நல்ல செய்தி உன் இதயத்தை தட்டும். நீண்ட நாட்களாக முடங்கியிருந்த ஒரு வேலை நகரும். யாரோ எதிர்பாராத அன்பு காட்டுவார்கள். நீ வேண்டிக்கொண்ட ஒரு பிரார்த்தனை மெதுவாக பலன் தரும். அந்த சின்ன சின்ன தருணங்கள் சேர்ந்து தான் பெரிய சிரிப்பை உருவாக்கும். அதனால் உன் சிரிப்பு திரும்பும் தருணம் ஒரு மின்னல் போல அல்ல, விடியற்காலை போல வரும். மெதுவாக, நிச்சயமாக, அழகாக. என் தங்கமே, சில கண்ணீர்கள் வலியால் வருவதில்லை. அவை நொறுங்கிய நம்பிக்கையால் வருகிறது. நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனபோது. நீ நம்பியவர் மாறியபோது. நீ கொடுத்த அன்பு திரும்ப வராதபோது. நீ பிடித்து கொண்ட உறவு தப்பி போனபோது. நீ கட்டிய கனவு இடிந்து விழுந்தபோது. இதுதான் அதிகம் காயப்படுத்தும். ஆனால் நொறுங்கிய நம்பிக்கை மீண்டும் உயிர்ப்பதற்கும் தெய்வம் வழி வைத்திருக்கிறது. இப்போது உன் வாழ்க்கையில் புதிதாக வரப்போகும் சில அனுபவங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை என்று உனக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லா கதவுகளும் மூடப்படவில்லை என்று உணர்த்தும்.
எல்லா நாட்களும் கண்ணீரால் நிரம்பியவை அல்ல என்று நிரூபிக்கும். சில மனிதர்கள் மீண்டும் உன் மனதை நம்ப வைப்பார்கள். சில செய்திகள் உன் உயிருக்கு உற்சாகம் தரும். சில மாற்றங்கள் உன் வீட்டில் அமைதியை தரும். அப்போது தான் நீ உணர்வாய், நான் அழுத இடமே ஒருநாள் சிரித்த இடமாக மாறுகிறது என்று. என் தங்கமே, உன் சிரிப்பு திரும்ப வரவேண்டுமென்றால் முதலில் நீ உன்னை குறை சொல்லுவதை நிறுத்த வேண்டும். பல நேரங்களில் நாமே நம்மை தண்டிக்கிறோம். இது என் தவறு என்று. நான் அப்படி பேசாமல் இருந்திருந்தால் என்று. நான் அவனை நம்பாமல் இருந்திருக்கலாமே என்று. நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தால் என்று. நான் இன்னும் வலிமையாக இருந்திருக்கலாமே என்று. இந்த எண்ணங்கள் உன் கண்ணீரை நீட்டித்துக் கொண்டே போகும். ஆனால் நடந்த எல்லாவற்றுக்கும் நீ ஒருத்தி மட்டும் காரணம் இல்லை. சில விஷயங்கள் உன் கையில் இருந்ததே இல்லை. சில சோதனைகள் உன் கட்டுப்பாட்டை மீறியது. சில மனிதர்கள் தங்கள் இயல்பினால் காயப்படுத்தினர். சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாதவை. அதனால் உன் உள்ளத்திடம் சொல்லு, நான் என்னால் முடிந்த அளவுக்கு வாழ்ந்தேன். நான் என்னால் முடிந்த அளவுக்கு நேசித்தேன். நான் என்னால் முடிந்த அளவுக்கு தாங்கினேன். இப்போது நான் என்னை மன்னிக்கிறேன். இந்த வார்த்தை உன் கண்ணீரை நிறுத்தும் முதல் பிரார்த்தனை. என் தங்கமே, சிரிப்பு திரும்பும் தருணம் என்பது வெளியிலிருந்து மட்டும் வராது. அது உன் உள்ளத்தின் அனுமதியால் வரும். நீ இன்னும் பழைய காயங்களை தினமும் திறந்து பார்த்து கொண்டிருந்தால் புதிய மகிழ்ச்சி உள்ளே வர முடியாது. நீ இன்னும் யாரோ சொன்ன கடுமையான வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தால் சிரிப்பு உன் கதவின் முன் நின்று காத்திருக்கும். அதனால் இன்று முதல் ஒரு முடிவு செய். பழைய துன்பத்தை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை தினமும் வாழ வேண்டாம். கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் வைத்துக்கொள். வலியை வானத்திடம் ஒப்படை. நினைவுகளை அறிவாக மாற்று. உன்னை உடைத்ததை உன் வலிமையாக்கு. அப்போதுதான் உன் சிரிப்பு திரும்ப வர இடம் உருவாகும். என் தங்கமே, நீ பார்க்காமல் போன ஒரு உண்மை இருக்கிறது. நீ இன்னும் உடைந்து போகவில்லை. அதுவே அருள். இத்தனை கண்ணீருக்கு பிறகும் நீ இன்னும் வாழ்கிறாய். இன்னும் யாருக்கோ அன்பு காட்டுகிறாய். இன்னும் நாளைக்கு நம்பிக்கை வைக்கிறாய். இன்னும் உள்ளுக்குள் ஒரு ஒளி அணையாமல் இருக்கிறது. இதுவே உன் வெற்றி. முழுவதும் இருளில் இருந்த மனிதர் இவ்வளவு காலம் தாங்க முடியாது. உன் உள்ளத்தில் தெய்வம் வைத்திருந்த சிறிய தீபம் தான் உன்னை இங்கே வரை கொண்டு வந்தது. அந்த தீபம் இப்போது பெரிதாக போகிறது. அதனால் தான் உன் முகத்தில் சிரிப்பு திரும்ப வரப்போகிறது. வெளியில் யாரும் தராத அமைதியை உன் உள்ளம் உனக்கே தரப்போகிறது. நீ ஒரு நாள் கண்ணாடியில் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய். நான் மீண்டும் சிரிக்கிறேனே என்று. நான் மீண்டும் இலகுவாக மூச்சு விடுகிறேனே என்று. நான் மீண்டும் வாழ ஆசைப்படுகிறேனே என்று. என் தங்கமே, சில நேரங்களில் சிரிப்பு திரும்பும் தருணம் ஒரு பெரிய அதிசயமாக வராது. அது சாதாரண நாளில் வரும். நீ சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு நகைச்சுவை உன்னை சிரிக்க வைக்கும். ஒரு பழைய பாடல் திடீரென்று உன் மனதை மென்மையாக்கும். குழந்தை ஒன்று உன்னை அணைத்து கொள்ளும். ஒரு நல்ல செய்தி கைபேசியில் வரும். நீ நீண்ட நாள் காத்திருந்த பணம் வந்து சேரலாம். ஒரு உறவு மெதுவாக சரியாகலாம். நீ வேண்டிய உதவி கிடைக்கலாம். ஒரு மருத்துவரின் வார்த்தை நிம்மதி தரலாம். ஒரு வீட்டு பிரச்சனை தீரலாம். இந்த சாதாரண தருணங்களே உன் கண்ணீரை மாற்றும் அசாதாரண அருள் தருணங்கள். அதனால் பெரிய அதிசயத்துக்காக மட்டும் காத்திருக்காதே. சின்ன சந்தோஷங்களை கவனிக்கத் தொடங்கு. அவை தான் பெரிய சிரிப்பின் விதைகள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் மிக விரைவில் தெரியும். முன்பு எல்லாம் சுமையாகத் தோன்றிய வேலைகள் இப்போது சற்று இலகுவாக இருக்கும். மனதில் காரணமில்லாமல் இருந்த பதட்டம் குறையும். இரவில் தூக்கம் கொஞ்சம் நன்றாக வரும். முன்பு போல அடிக்கடி அழவேண்டிய உணர்வு வராது. யாரோ ஒருவரின் அன்பு உன்னை ஆறுதல் படுத்தும். நீயே உன்னிடம் மென்மையாக பேசத் தொடங்குவாய். இவை எல்லாம் சிரிப்பு திரும்பும் முன் வரும் அறிகுறிகள். கண்ணீர் வற்றும் முன் உள்ளம் அமைதியை பெறும். உள்ளம் அமைதியை பெற்ற பிறகு தான் உதடுகள் சிரிக்கத் தொடங்கும். அதனால் இந்த மெதுவான மாற்றங்களை சிறுமையாக எண்ணாதே. இவை பெரிய அருளின் முதல் படிகள். என் தங்கமே, நீ நீண்ட நாள் கேட்ட ஒரு கேள்விக்கு இப்போது பதில் கிடைக்கப் போகிறது. ஏன் இவ்வளவு துன்பம் என கேட்டாய். அதற்கான முழு பதில் ஒரே நாளில் கிடைக்காது. ஆனால் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது புரியும். அந்த கண்ணீர் உன்னை மென்மையாக்கியது. அந்த வலி உன்னை உண்மையான மனிதர்களை அறிய வைத்தது. அந்த தனிமை உன்னை தெய்வத்துக்கு அருகில் கொண்டு வந்தது. அந்த சோதனை உன் உள்ளத்தின் வலிமையை உனக்கே காட்டியது. அந்த காத்திருப்பு பொறுமையின் அர்த்தம் கற்றுக் கொடுத்தது. அப்போது நீ உணர்வாய், நான் அழுதது வீணாகவில்லை என்று. நான் உடைந்தது முடிவாக இல்லை என்று.
அந்த உணர்வு வந்தவுடன் சிரிப்பு தானாக வரும். அது வெறும் மகிழ்ச்சி அல்ல. அது புரிதலின் சிரிப்பு. அது விடுதலையின் சிரிப்பு. என் தங்கமே, இப்போது உன் வீட்டின் ஆற்றலும் மாறப்போகிறது. நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையும். குடும்பத்தில் இருந்த கனமான மௌனம் மெதுவாக உடையும். யாரோ ஒருவர் நல்லபடியாக பேசத் தொடங்குவார். ஒரு நல்ல செய்தி வீட்டில் ஒளி தரும். நீண்ட நாள் கவலையாய் இருந்த விஷயம் திடீரென்று சரியாகும். முன்பு சிறிய விஷயத்திற்கே மனம் உடைந்த உனக்கு இப்போது அதே விஷயம் அத்தனை தாக்கம் செய்யாது. ஏனெனில் உன் உள்ளம் குணமாக தொடங்கிவிட்டது. குணமடையும் இதயம் தான் மீண்டும் சிரிக்க தெரியும். அந்த சிரிப்பு உன் வீட்டை மாற்றும். நீ சிரிக்க ஆரம்பித்தால் உன் வீட்டின் சுவர்களுக்கே உயிர் வரும். உன் குரலில் மீண்டும் ஒளி வரும். உன் இருப்பு மற்றவர்களுக்கு நிம்மதி தரும். அதனால் உன் சிரிப்பு வெறும் உனக்கானது அல்ல. அது உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். என் தங்கமே, உன் கண்ணீரை யாரோ மதிக்கவில்லை என்பதால் உன் சிரிப்பை யாருக்கும் அடிமையாக்காதே. உன் சந்தோஷம் யாரோ ஒருவரின் வருகை மட்டும் சார்ந்திருக்க கூடாது. யாரோ ஒருவரின் அங்கீகாரம் மட்டும் சார்ந்திருக்க கூடாது. உன் சிரிப்பு உன் உள்ளத்தின் மீட்சியிலிருந்து வரட்டும். உன் வாழும் துணிச்சலிலிருந்து வரட்டும். உன்னை மீண்டும் நீ நேசிக்க தொடங்கிய தருணத்திலிருந்து வரட்டும். உன்னை காப்பாற்றிக் கொண்டதற்கான பெருமையிலிருந்து வரட்டும். அப்போதுதான் அந்த சிரிப்பு நிலையானதாக இருக்கும். யாரும் அதை மீண்டும் கவர முடியாது. உலகம் உன்னை சோதித்தாலும் அந்த சிரிப்பு உன் ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்து நிற்கும். என் தங்கமே, மிக விரைவில் ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ முன்பு போலவே ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருப்பாய். திடீரென்று உன் உள்ளம் ஒரு இலகுவை உணரும். காரணமே தெரியாமல் மனம் சற்று ஒளிரும். நீ உன் கண்களை துடைத்து பார்த்து உணர்வாய், இன்று நான் அழவில்லை என்று. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உணர்வாய், இன்று நான் சிரித்தேன் என்று. அந்த சிரிப்பு முதலில் சிறியதாக இருக்கும். பிறகு அது பழகும். நாளுக்கு நாள் அது பெரிதாகும். நீண்ட நாள் காணாமல் போன உன் முகத்தின் ஒளி திரும்பும். உன் கண்ணில் மீண்டும் நம்பிக்கை தெரியும். உன் நடை மீண்டும் உற்சாகமாகும். உன் குரலில் உயிர் வரும். அப்போது நீ அமைதியாக வானத்தை பார்த்து நன்றி சொல்வாய். இந்த அளவுக்கு அழுத என்னை கூட சிரிக்க வைத்தாயே என்று. என் தங்கமே, கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு திரும்பும் தருணம் தூரத்தில் இல்லை. அது உன் வாசலில் வந்து நிற்கிறது. நீ தாங்கிய ஒவ்வொரு இரவுக்கும் இப்போது விடியல் தயாராகி நிற்கிறது. நீ சுமந்த ஒவ்வொரு வலிக்கும் இப்போது ஆறுதல் வழி தேடிக் கொண்டிருக்கிறது. நீ இழந்த ஒவ்வொரு நிம்மதிக்கும் இப்போது புதிய அமைதி உருவாகிறது. உன் கண்களில் தங்கியிருந்த ஈரத்தை துடைத்து உன் உதடுகளில் மறைந்திருந்த சிரிப்பை மீண்டும் பூக்கச் செய்ய அருள் உன் வாழ்க்கைக்குள் அமைதியாக நுழைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இனி அழுத நாட்களை மட்டும் எண்ணாதே. வரப்போகும் சிரிப்பின் நாட்களை உணரத் தொடங்கு. உன் இதயம் திறந்து இரு. உன் உள்ளம் மென்மையாக இரு. உன் நம்பிக்கை உயிரோடு இரு. ஏனெனில் மிக விரைவில் கண்ணீரால் கனந்த உன் முகத்தில் நீண்ட நாள் காத்திருந்த அந்த இனிய சிரிப்பு திரும்பி வந்து உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நிரப்பப் போகிறது. என் தங்கமே, நீ இத்தனை நாளாக உன் கண்ணீரை யாரிடமும் முழுமையாக விளக்க முடியாமல் இருந்திருக்கலாம். சில வேதனைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவை உள்ளத்தின் ஆழத்தில் தங்கி சுமையாக மூச்சாகி கண்களில் நீராகி வெளியேறும். அந்த கண்ணீரை உலகம் பலவிதமாக பார்க்கலாம். சிலர் அதை பலவீனம் என்று நினைப்பார்கள். சிலர் அதை மறந்து விடச் சொல்வார்கள். சிலர் உன் வலியை சிறியதாக காட்டுவார்கள். ஆனால் உண்மையான கண்ணீர் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது உடைந்து போனபோதும் உயிரோடு இருந்த ஆன்மாவின் சாட்சி. அது இன்னும் நம்பிக்கை விட்டுவிடாத இதயத்தின் சாட்சி. அது உன்னை முழுவதுமாக கராராக்காமல் இன்னும் மென்மையாய் வைத்திருக்கும் அன்பின் சாட்சி. அதனால் தான் அந்த கண்ணீருக்கு பதிலாக வரப்போகும் சிரிப்பு மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த சிரிப்பு சாதாரண மகிழ்ச்சி அல்ல. அது உயிர் மீண்டும் மலர்ந்ததின் அறிகுறி. என் தங்கமே, சில இரவுகள் உனக்கு முடிவே இல்லாத இருளைப் போல இருந்திருக்கலாம். நீ படுத்து கொண்டாலும் தூக்கம் வராமல் மனம் பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப திறந்து வைத்திருக்கலாம். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, யாரோ செய்த ஒரு துரோகம், யாரோ காட்டிய அலட்சியம், யாரோ விட்டு சென்ற வெறுமை. இவை எல்லாம் இரவின் அமைதியில் பெரிதாக தோன்றியிருக்கலாம். பகலில் நீ தாங்கிக் கொண்டது இரவில் உடைந்து போயிருக்கலாம். சிரித்த முகம் மறைந்து உண்மையான காயம் மட்டும் தலையணையில் உருகியிருக்கலாம். ஆனாலும் அந்த இரவுகள் உன்னை அழிக்கவில்லை. அவை உன்னை வடித்தன. ஒவ்வொரு இரவும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான வலிமையை உருவாக்கின. நீ யாரையும் பிடித்து நிற்காமல் தாங்க கற்றுக் கொண்டாய். யாரும் புரியாத நேரத்தில் கூட நீ உன்னை தாங்கிக் கொண்டாய்.
அதனால் தான் இப்போது வரப்போகும் சிரிப்பு ஆழமானது. அது உன் போராட்டத்தின் பலன். என் தங்கமே, உன் சிரிப்பு திரும்ப வரும்போது முதலில் உனக்கே அது புதிதாகத் தோன்றும். ஏனெனில் நீ இத்தனை நாளாக மனம் கனத்தபடி வாழ்ந்து பழகி விட்டாய். சுமையோடு இருப்பதே இயல்பாகி விட்டது. கவலையில்லா ஒரு நிமிடம் கூட உனக்கு அந்நியமாகி இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மெதுவாக அது மாறும். நீ பழையபடி ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருப்பாய். திடீரென்று உன் மனம் காரணமில்லாமல் சற்று இலகுவாகும். யாரோ பேசும்போது உன் முகத்தில் சின்ன சிரிப்பு மலரும். நீ உன் சிரிப்பை உணர்ந்து நிமிர்ந்து பார்க்கலாம். இது நானா என்று உனக்கே ஆச்சரியம் வரும். அதுதான் ஆரம்பம் என் தங்கமே. உடைந்த மனம் மீண்டும் உயிர்ப்பது அப்படித்தான் இருக்கும். முதலில் சிறிய ஒளி. பிறகு மென்மையான அமைதி. அதன் பிறகு சிரிப்பு. இறுதியில் நம்பிக்கை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சிரிப்பை திரும்ப கொண்டு வரப்போகும் விஷயங்கள் சில நேரங்களில் நீ எதிர்பார்த்தவையாக இருக்காது. நீ நினைத்த மனிதர்களால் அல்ல. நீ நினைக்காத வழிகளில் ஆறுதல் வரும். நீ எதிர்பார்த்த கதவு திறக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறு ஒரு கதவு திறக்கும். நீ காத்திருந்த பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் அதைவிட நல்ல பதில் வரும். நீ தேடிய அன்பு ஒரு இடத்தில் மறைந்திருந்தால் வேறு ஒரு இடத்தில் அது உண்மையாய் மலரும். இதுதான் அருளின் வழி. நாம் பிடித்து கொண்டதை எல்லாம் அது தராது. ஆனால் நமக்கு உண்மையில் தேவைப்படுவது எது என்பதை அது சரியாக தேர்ந்தெடுத்து தரும். அதனால் தான் சிரிப்பு திரும்பும் தருணம் எப்போது என்று நீ கேட்கும்போது பதில் இதுதான். நீ முழுவதும் உடைந்துவிட்டேன் என்று நினைத்த தருணத்திற்கு அடுத்த பருவத்தில். நீ இப்போது எதுவும் மாறாது என்று நினைக்கும் நாட்களுக்கு பின். நம்பிக்கை சின்ன தீபமாக இருந்தாலும் அணையாமல் காத்திருந்த இதயத்துக்குள். என் தங்கமே, சில நேரங்களில் கண்ணீர் நம் உள்ளத்தில் இருந்த பழைய விஷங்களை வெளியேற்றும். நாம் தாங்க முடியாத கோபம், சொல்ல முடியாத வருத்தம், யாரிடமும் பகிர முடியாத தனிமை. இவை எல்லாம் கண்ணீரின் வழியே மெதுவாக வெளியேறும். அதனால் தான் அதிகம் அழுதவர்கள் ஒருநாள் மிகவும் அமைதியானவர்களாக மாறுவார்கள். அவர்கள் பேசாமல் பலத்தை சுமப்பார்கள். அவர்கள் யாருடைய வலியையும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மற்றவர்களின் கண்ணீரை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். உன் கண்ணீர் உன்னை வீணாக்கவில்லை. அது உன்னை ஆழமாக்கியது. அதனால் தான் இப்போது வரப்போகும் சிரிப்பு மேல் மேல் தோன்றும் சந்தோஷம் அல்ல. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒளி. அந்த ஒளி நீ ஒரு நாள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஆகவும் மாறும். என் தங்கமே, நீ நினைத்து பார். உன்னை அதிகம் அழ வைத்த விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் செய்கிறதா? சில விஷயங்கள் இன்னும் வலிக்கலாம். ஆனால் முன்பைப் போல இல்லை. ஏன் தெரியுமா? உன் இதயம் மெதுவாக குணமடைகிறது. சில காயங்கள் முழுவதும் மறைய நேரம் எடுக்கும். ஆனால் வலி குறைவது எட்செல்ஃப் ஒரு அருள். முன்னால் ஒரு வார்த்தைக்கு உடைந்து போன நீ இப்போது அமைதியாக தாங்குகிறாய். முன்னால் ஒரு நினைவுக்கு முழு நாள் அழுத நீ இப்போது அதே நினைவை கண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டு போகிறாய். முன்னால் யாரோ ஒருவரின் மௌனம் உன்னை சிதைத்தது. இப்போது அதே மௌனம் உனக்கு உன் மதிப்பை கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் மாற்றம். இதுதான் சிரிப்பு திரும்ப வருகிற பாதை. கண்ணீர் நின்ற இடத்தில் சிரிப்பு மலராது. கண்ணீரை புரிந்த இடத்தில் தான் சிரிப்பு நிலைக்கும். என் தங்கமே, உன் சிரிப்பை திரும்ப பெறுவதற்கு உன் உள்ளம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் இனி என் துன்பத்தை மட்டும் நினைத்து வாழ மாட்டேன் என்று. நான் இழந்ததை மட்டும் பார்த்து அழ மாட்டேன் என்று. நான் இன்னும் என்னிடம் இருக்கிற அருளை கவனிக்கத் தொடங்குவேன் என்று. என் உயிர் இன்னும் இருக்கிறது. என் மூச்சு இன்னும் ஓடுகிறது. என் உள்ளம் இன்னும் அன்பு கொடுக்க தெரிகிறது. நான் இன்னும் நாளைக்கு நம்பிக்கை வைக்கிறேன். இவை எல்லாம் சாதாரணமல்ல. இவை பெரிய ஆசீர்வாதங்கள். இவற்றை நினைத்து பார்க்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு நன்றி பிறக்கும். நன்றி பிறக்கும் இடத்தில் சிரிப்பு மலரத் தொடங்கும். ஏனெனில் நன்றி என்பது கண்ணீரின் எதிரி. அது வலியை மறுப்பதில்லை. ஆனால் வலிக்குள்ளும் அருளை காட்டுகிறது. என் தங்கமே, நீ உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டது போல இருக்கலாம். பார்த்தாலும் உன்னை நீ பார்த்திருக்க மாட்டாய். கண்களில் இருந்த சோர்வு மட்டும் தெரிந்திருக்கலாம். முகத்தில் இருந்த அமைதியான வலி மட்டும் தெரிந்திருக்கலாம். ஆனால் மிக விரைவில் ஒரு நாள் வரும். நீ உன் முகத்தை பார்த்து ஒரு சிறிய ஒளி திரும்பி வந்திருக்கிறது என்று உணர்வாய். கண்களில் இருந்த கசப்பு சற்று குறைந்திருக்கும். உதடுகளில் இயல்பான மென்மை இருக்கும். சிரிக்க வேண்டி முயற்சி செய்ய வேண்டியதில்லை. உள்ளம் ஒத்துக்கொண்ட சிரிப்பு தானாக வரும். அந்த நாள் தான் உன் ஆன்மா மீண்டும் தன் வீட்டை கண்டுபிடித்த நாள். அந்த நாள் உனக்கு தூரமில்லை. என் தங்கமே, சிலரின் வருகை உன் சிரிப்பை திரும்ப கொண்டு வரலாம். நீண்ட நாள் பிறகு ஒரு நல்ல உறவு உன்னை அணைக்கலாம்.
நீ எதிர்பார்க்காத அன்பு யாரிடமோ இருந்து கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த கசப்பு கரையலாம். நீ தவறாக புரிந்தவர்களும் திரும்பி வந்து மென்மையாக பேசலாம். ஒரு பழைய பாசம் மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். ஆனால் நினைவில் வை, யாராவது வந்து உன்னை சிரிக்க வைப்பது அருமை. ஆனால் யாரும் இல்லாத நேரத்தில் கூட நீ சிரிக்க கற்றுக் கொள்வது அதைவிட பெரிய அருள். அந்த சிரிப்பு தான் நிலைத்திருக்கும். ஏனெனில் அது உன் உள்ளத்தின் குணமடைதலிலிருந்து வந்தது. யாரோ ஒருவரின் தற்காலிக அன்பிலிருந்து அல்ல. உன் உள்ளம் இப்போது அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ இத்தனை நாள் காத்திருந்த சில நல்ல செய்திகள் உன் வாசலை நெருங்கி நிற்கின்றன. நீ மனதில் வைத்திருந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறலாம். நிற்காமல் இருந்த ஒரு வேலை நகரலாம். நின்று போன பண விஷயம் சரியாகலாம். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் குறையலாம். நீ கவலைப்பட்ட ஒருவரின் நிலை மேம்படலாம். நீ காத்திருந்த பதில் நல்லபடியாக வரலாம். இவை எல்லாம் சேர்ந்து உன் உள்ளத்தில் இருந்த அழுத்தத்தை மெதுவாக குறைக்கும். சில நேரங்களில் நமக்கு சிரிக்க மனமில்லாதது நம்மிடம் சந்தோஷம் இல்லாததால் மட்டும் அல்ல. மிக அதிகமான சுமை இருப்பதால். அந்த சுமை குறையத் தொடங்கும் போது சிரிப்பு தானாக வருகிறது. அதனால் வரப்போகும் சிரிப்பின் பின்னால் வெறும் உணர்ச்சி மாற்றம் மட்டும் இல்லை. சூழ்நிலைகளின் அருளான மாற்றமும் இருக்கிறது. என் தங்கமே, உன் கண்ணீருக்கு பதிலாக வரப்போகும் சிரிப்பு உன்னை ஏமாற்றியவர்களுக்கு பதில் சொல்லும் சிரிப்பு அல்ல. உன்னை மதிக்காதவர்களை காட்டிக் கொடுக்கும் சிரிப்பு அல்ல. அது உன் மீட்சியின் சிரிப்பு. நான் உடைந்தாலும் முடிவாகவில்லை என்ற சிரிப்பு. நான் அழுதாலும் அழிவாகவில்லை என்ற சிரிப்பு. நான் தனியாக இருந்தாலும் தெய்வம் என்னை விட்டு போகவில்லை என்ற சிரிப்பு. நான் இழந்தாலும் இன்னும் என்னிடம் அருள் இருக்கிறது என்ற சிரிப்பு. இந்த சிரிப்பு மிக அழகானது. இதை யாராலும் போலியாக உருவாக்க முடியாது. இது துன்பம் தாண்டிய ஆன்மாவுக்கு மட்டுமே கிடைக்கும் பரிசு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் நாட்களில் சில தருணங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். முன்பு நீ தாங்க முடியாமல் அழுத விஷயத்தைப் பற்றி இப்போது நீ அமைதியாக பேசுவாய். முன்பு உன் இதயத்தை சிதைத்த நினைவை கூட இப்போது நீ வலிமையோடு நினைப்பாய். முன்பு உன்னை தூங்க விடாத இரவுகள் இப்போது அமைதியாக கடந்து போகும். முன்பு யாரோ ஒருவரின் இல்லாமை உன்னை உடைத்தது. இப்போது அதே இல்லாமை உன் மதிப்பை உணர வைத்திருக்கிறது. இதுதான் குணமடைதல். இதுதான் சிரிப்பு திரும்பும் சாட்சி. இதை மெதுவாக கவனித்து ரசித்து பார். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று உனக்கே தெரியும். என் தங்கமே, சிலர் வாழ்க்கையில் கண்ணீர் தாமதமாக முடியும். ஏனெனில் அவர்கள் இதயம் மிகவும் உண்மையானது. அவர்கள் விரைவாக மறக்க மாட்டார்கள். விரைவாக விட மாட்டார்கள். விரைவாக காயப்படுத்தியவர்களாக மாற மாட்டார்கள். அன்பு கொடுத்தால் முழுமையாக கொடுப்பார்கள். நம்பினால் ஆழமாக நம்புவார்கள். அதனால் தான் அவர்களின் கண்ணீரும் ஆழமாக இருக்கும். நீ அப்படிப்பட்டவராக இருக்கலாம். அதனால் தான் உன் வலி இவ்வளவு நீண்டது. ஆனால் அதே காரணத்தால் தான் உன் சிரிப்பும் மிகவும் அழகாக இருக்கும். ஏனெனில் உண்மையான இதயம் மீண்டும் சிரிக்கும்போது அந்த சிரிப்பு சுற்றியுள்ளவர்களுக்கும் உயிர் தரும். நீ மீண்டும் சிரிக்கத் தொடங்கினால் உன்னை பார்த்து மற்றவர்களும் நம்பிக்கை பெறுவார்கள். என் தங்கமே, இப்போது நீ செய்ய வேண்டியது உன் உள்ளத்துக்கு சற்று அன்பு கொடுப்பது. உன்னை ஓய்வெடுக்க விடு. உன்னை திட்டாதே. உன் வலியை ஒப்புக்கொள். உன் பயத்தை மென்மையாக தழுவிக்கொள். உன் கண்ணீரை வெட்கப்படாதே. அது உன் கதை. ஆனால் அதே நேரத்தில் உன் கதை அங்கேயே முடிவதில்லை என்று உன் உள்ளத்திடம் சொல்லு. நான் இன்னும் சிரிக்கப் போகிறேன் என்று சொல்லு. நான் இன்னும் மலரப் போகிறேன் என்று சொல்லு. என் கண்களில் மீண்டும் ஒளி வரும் என்று சொல்லு. என் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்று சொல்லு. இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல. அவை உன் ஆன்மாவை மீண்டும் எழுப்பும் அழைப்பு. என் தங்கமே, மிக விரைவில் நீண்ட நாள் கழித்து மனம் கனக்காமல் ஒரு முழு நாளை நீ கடந்து செல்லப் போகிறாய். அந்த நாளில் நீ ஆச்சரியப்படுவாய். இன்று நான் அழவில்லை என்று. இன்று நான் சோர்ந்து போகவில்லை என்று. இன்று நான் சின்ன விஷயத்திற்கே சிரித்தேன் என்று. அது தான் திருப்பம். அந்த ஒரு நாள் பிறகு இன்னொரு நாள் வரும். பிறகு இன்னும் ஒரு நாள். மெதுவாக உன் வாழ்க்கையின் சமநிலை திரும்பும். கண்ணீர் இருந்த இடத்தில் அமைதி வரும். அமைதி இருந்த இடத்தில் நம்பிக்கை வரும். நம்பிக்கை இருந்த இடத்தில் சிரிப்பு பூக்கும். அந்த சிரிப்பு பிறகு உன் முகத்தில் மட்டும் இல்லாமல் உன் குரலில், உன் நடையில், உன் பார்வையில், உன் வீட்டின் சூழலில், உன் கனவுகளிலும் தெரியும். என் தங்கமே, இனி உன் கண்ணீரை எண்ண வேண்டிய காலம் முடிவை நோக்கி செல்கிறது. உன் சிரிப்பின் விதைகள் ஏற்கனவே முளைக்கத் தொடங்கிவிட்டன. உன் இதயத்தின் ஆழத்தில் நீண்ட நாள் மூடியிருந்த கதவு மெதுவாக திறக்கிறது. உன் வாழ்க்கையில் தங்கியிருந்த இருள் ஒளிக்கு இடம் கொடுக்கத் தொடங்குகிறது.
உன் உள்ளம் இன்னும் முழுவதும் நிம்மதி அடையவில்லை என்றாலும். அருள் வேலை ஆரம்பித்துவிட்டது. அதனால் நம்பிக்கை விடாதே. இந்த முறை வரப்போகும் சிரிப்பு தற்காலிகமானது அல்ல. அது உன் ஆன்மாவை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சிரிப்பு. அது உன் கடந்த கால கண்ணீருக்கு அர்த்தம் தரும் சிரிப்பு. அது உன் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பும் சிரிப்பு. உன் கண்ணீருக்கு பதிலாக வரப்போகும் அந்த இனிய சிரிப்பு மிக அருகில் இருக்கிறது. அது உன் முகத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது.